நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே. தரிசனம் உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கட்டும், ஆனா இந்த ஒண்ணு நடக்கலன்னா இந்த வருஷம் நிறைய பேர் அப்செட் ஆகி கண்டிப்பாய் கர்த்தர் செய்வார். ஏற்ற நாட்கள் அது நடக்கும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனா அந்த ஒன்றை மட்டும் மனசுல வச்சு சுத்திட்டு இருக்காம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வேற அடுத்த எழுதி என்ன, வேற என்ன செய்யலாம், வேற என்ன பண்ணலாம், கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் வாழலாம், எப்படி இந்த உலகத்தில் சம்பாதிப்பது, எப்படி அந்த கடனை கட்டுவது, எப்படி இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ்வது, இப்படிப்பட்ட அந்த ஆயத்தங்கள் தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம், பல வருடங்களாய் ஒரே ஒரு காரியத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வருஷம் முழுக்க அதை எதிர்பார்த்து அது நடக்காம போன உடனே அடுத்த வருஷம் உங்களுடைய இருதயம் அப்படியே சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு இந்த வருஷம் இது நடக்கல, அடுத்த வருஷமாவது இது நடந்துருமா, அடுத்த வருஷமாவது கர்த்தர் இதை பண்ணுவாரா, அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருப்பது தவறல்ல. ஆனா அந்த ஒரே காரியத்தை எத்தனை நாள் பிடிச்சிட்டு அதுலேயே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. நான் நம்புறேன் அது நடக்க வேண்டிய நாட்களிலே தன்னை போல அது கிளியரா நடந்துரும். நீங்க எந்திரிச்சு மற்ற வேலைகளை பாருங்கள். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த உபவாச ஜெபத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால நடக்குமா நடக்காது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது யாருடைய வேலை அப்படின்னா நம்முடைய வேலை. எழுதுங்கள், யோசியுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக விதை போடுங்கள். அப்போ மனசுக்குள்ள ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவருடைய தெளிவா பேசிட்டார் அப்படின்னா அதற்கான அடையாளத்தை ஆண்டவரத்துல கேட்கறது. சரி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை தான் நீர் எனக்கு தருவீரன்னு சொன்னா இந்த மாதிரி எனக்கு ரெண்டு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி பேசுவேன். கடந்த நாட்கள் ஒரு நாள் அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்றேன். ஒரு 4 மணிக்கு, ஆண்டவரே எனக்கு வருகிற வருடத்திற்கான வாக்குத்தத்தங்கள் வேணும், நீங்க என்னை எப்படி நடத்த போறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு காலையில் 5 மணி ஜெபம் சர்ச்சில் நடக்குது. கடந்த இந்த வாரம் திங்கட்கிழமை, அப்போ செவ்வாய்க்கிழமை இல்லை, நான் காலையில் எழும்பி அப்படியே கிளம்பி வரேன். வந்துட்டு இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு நான் ஒரு வீட்டுக்குள்ளே அப்படியே காலடி எடுத்து வைக்கிறேன். அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், ரொம்ப வயசான ஊழியக்காரர். அப்போ அந்த வயசான ஊழியக்காரர் என் முகத்தை பார்த்த உடனே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி என்னை கூப்பிடுறாரு உள்ள. ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி என்னை கூப்பிடுறாரு. உடனே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசுறது மாதிரி இருக்குது, இந்த வருஷம் வாக்குத்தத்தத்துக்காக நீ தானே ஜெபம் பண்ண, இதுதான் 2023 வருஷம் உனக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு பேசுற மாதிரி மனசுல இருக்கு. உடனே சந்தோஷப்படுகிறேன். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இதுதான் ஆண்டவர் எனக்கு தரப்போறீங்களா, இது அடையாளமா, இதை ஏதாவது ஒரு 100 இடத்துல நீங்க அடையாளப்படுத்துங்க, நான் அதை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ப்ரிப்பரேஷனை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மிடத்துல எல்லாரிடத்துலையுமே எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு வருகிற வருடம் ஆண்டவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தரணும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு விசுவாசமாய் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் தான் அப்படியே நிறைவேற்றுவார். அப்போ ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. இந்த ஆயத்தம் சிலருடைய வாழ்க்கையிலே இல்லாததுனாலே ஆண்டவரால எதையுமே செய்ய முடியல. போய் சும்மா என்ன பண்ணிட முடியாதுன்னா நிற்க முடியாது. அது கிருபையில மட்டும்தான் சும்மா நிற்க முடியும். இப்போ கிருபை ஒன்று கிருபை நமக்கு கிடைச்ச அப்படின்னு சொன்னா சில இடத்துல நான் அல்ல, தேவனே ஆண்டவரே எல்லாத்தையும் நடத்துவார். அது நமக்கு தனியா அந்தந்த இடத்துக்கு. நீங்கள் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்ன பேசுவோம் என்ன செய்வோம்னு யோசிக்காத, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு அந்த இடத்துல போதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது நியூ பிலீவர்ஸுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது. ஆனா அதே இதை சபை ஊழியத்துல நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுங்க, முயற்சி எடுங்க. 2023க்கான ப்ரிப்ரேஷனை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே நான் ஆரம்பிக்க போறேன். ஆமென். என்ன நடக்கும், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்ய போறேன் என்றால் இன்றையிலிருந்து நான் ஆயத்தமாக போறேன், நான் எழுத போறேன், நான் ஜெபிக்க போறேன். அதற்காக அது ஒரு மாசத்துல 30 நாள் இருக்குன்னா அந்த 30 நாட்களையும் தனித்தனியாக அடையாளம் போடுறது நல்லது. இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இந்த டேட்ல என்ன பண்ண போறேன். அதனால தான் நிறைய பேர் கேலண்டர் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர்ல ஒரு வாக்குத்தத்தத்தை போட்டு அடிக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீ நம்பு, அந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசி, அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் இப்படி நம்ம நம்பி இப்படி போகும்போது என்ன வராது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வேற டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது. நிறைய பேர் 24 மணி நேரமும் போனையே நோண்டிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பொதுவாக என்ன சொல்லுவேன், அவங்களுக்கு வேலை இல்லைன்னு.
அவங்களுக்கு என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. வேலை இல்லைன்னு. 12 மணிக்கு நம்மவே 10 மணிக்கு மேலே யாருக்குமே நான் கால் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி தெரியாத ஒரு நபருக்கு 10 o'clock மேலே கண்டிப்பாக ஃபோன் பண்ண மாட்டேன். ஆனால் சிலர் 12 மணிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, 1 மணிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, சேட் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு கெட்ட பழக்கம். இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத பழக்கம். என்னுடைய 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 நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இப்படி நீங்கள் இருக்கணுன்றதுக்காக நான் உங்களை வழி நடத்துகிறேன். என்னுடைய மொபைலை எடுத்து பாருங்கள். என்னுடைய சேட்டிங் யாருக்குமே பர்சனலாக ஒருத்தருக்கு ஒரு குட் மார்னிங்னோ இல்லைனோ குட் நைட்னோ அப்படிலாம் அனுப்புனதே இல்லை. இதுவரையில் என் நினைவு தெரிந்து என்னுடைய மொபைல் என் கையில் எத்தனையோ வருடங்களாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரெகுலராக ஒருத்தருக்கு நீங்கள் நிறைய பேர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்லது. ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் தவறல்ல. காலை வணக்கம் சொல்லுகிறது நல்லது தான். அது செய்கிறது அவங்களுக்கு பழக்கம் இருக்கட்டும். ஆனால் சிலருடைய மொபைலில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சேட்டிங்ஸ் இருக்கும், அவ்வளவு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதுன்னு கேட்குறேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை நீங்கள் அவ்வளவு வீணடிக்கிறீர்கள் உட்கார்ந்து. அப்போ உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி சாதிப்பீங்க, எப்படி நிற்பீங்க? அப்படியே ஒரு பிரைஸ்தெல்லாம் அதோட முடிஞ்சிச்சு. குட் மார்னிங்னா குட் மார்னிங் அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் தாண்டி காலையில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டா அவனுக்கு என்ன? ஓ அப்படியா, கிளம்பிட்டீங்களா வீட்டை விட்டு? அது என்னது, கிளம்பலன்னா கிளம்பலன்னா என்ன? எங்கே இருக்கீங்க, எந்த பஸ்ஸில் இருக்கிறீங்க? ஏதோ நெருக்கமானவங்க 2 பேரும் ஆஃபீஸுக்கு சேர்ந்து போகிறாங்கன்னா அப்படி பேசுறது ஒன்றும் தவறல்ல. சும்மா தேவையில்லாம அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை சொல்லுங்க சத்தமா. உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி ஒழுக்க கேடுள்ளவர்களாக காண்பிக்கும். ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்குமாமா. அப்படின்னா என்னன்னா, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஆண் மகன், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண் மகள் கண்டிப்பாக ஆகாத சம்பாசனை பண்ண மாட்டாங்க. ஊரில் சொல்ல அந்த கடல் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வேடெல்லாம் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக யாருமே அப்படி நல்ல மனநிலைமை உடையவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. அப்படி உட்காந்து மணிக்கணக்கா அப்படியெல்லாம் சேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்கள் உங்களுக்கு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் கிடைக்குது. ஆனால் எதுக்கு டைம் இல்லை தெரியுமா? அந்த ப்ரிப்பரேஷனே இல்லை. ப்ரிப்பரேஷனே இல்லை அப்படின்னா எப்படி செயல்பாடு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில்? இன்னைக்கு காலையில் எழும்பும் போது இன்னைக்கு நீங்கள் சமைக்க வேண்டியது என்ன அப்படின்றத நீங்கள் தெரியாமல் இருந்தால் நீங்கள் என்னத்தை சமைப்பீங்க சொல்லுங்களேன்? என்னத்தை சமைப்பீங்க? வெறும் ரசமும் சோறும் தான் வைப்பீங்க, இல்லைன்னா ஒரு புளி குழம்பு வைப்பீங்க. அது டிஃபால்ட்டா அவ்வளோதான். இன்னைக்குமா சாம்பார். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். இந்த சாப்பிட போகும்போது இந்த முழு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா பொரியலோடு நமக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு பொதுவாக இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு கடையில் சாப்பிடும்போது ஒரு நாள் வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே ஒரு நாள் மதியானம் சாப்பிட பாஸ்டர் அம்மா வெளியே போயிட்டாங்க, சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. உடனே எனக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான் ஞாபகம் வந்துச்சு. சே, இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் ஹோட்டலுக்கு போயிடலாண்டா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். போய் உட்காந்தா வெண்டைக்காய் பொரியலை எதிர்பார்த்துருந்தா பூசணிக்காய் பொரியல் வந்துச்சு. இந்த பூசணிக்காய் கூட்டம் வச்சான். அப்போது கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு அவன்கிட்ட கேட்டேன், சார் வெண்டைக்காய் பொரியல் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, வெண்டைக்காய் பொரியல் எப்போ போட்டோன்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. சார் போன மாதத்துக்கு முந்தின மாதம் இதே கடையில் தான் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் எப்பவும் வெண்டைக்காய் பொரியல் போட மாட்டோம். சரி, அப்போ கேட்டேன் பூசணிக்காய் எப்பவும் போடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சார் எங்களுடைய இந்த இது பர்ச்சேஸ் பண்ணுற கமிட்டியில் இருக்கிறவர் மார்க்கெட்டுக்கு போவார். அந்த மார்க்கெட்டில் அன்னைக்கு எந்த காய் விலை கம்மியோ அந்த காய் தான் அன்னைக்கு பொரியல். ஒருவேளை நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது வெண்டைக்காய் சீப்பாக இருந்திருக்கும், அதனால அவர் என்ன பண்ணார், வெண்டைக்காய் பொரியல் போட்டார். ஸோ இன்னைக்கு பூசணிக்காய் தான் சீப்பாக இருக்குது, அதனால தான் பூசணிக்காய் குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷனை பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது பாருங்கள். எனக்கு அது பிரமிப்பாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சே, எவ்வளோ பெரிய ஞானம். அப்போ அன்னைக்கு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போட மாட்டேன் அப்படின்னு. இந்த வெங்காயத்துக்கு ஒரு டைம் பயங்கரமான டிமாண்ட் வந்துச்சு தெரியுமா?
வெங்காயம் எல்லாம் தங்கம் விலை வைக்கிற மாதிரி வித்துச்சு பாருங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி கடையில் போயிட்டீங்க அப்படின்னா எதுதான் அந்த பிரியாணியோட சேர்த்தது மாதிரி ஒரு தயிரில் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க, வெங்காய பச்சடி கொடுப்பாங்க. ஆனால் அந்த வெங்காய பச்சடியில் நம்ம நோண்டி நோண்டி பார்த்தாலும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த வெங்காயத்துக்கு டிமாண்ட் வரும்போது மட்டும் உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா, வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் போடவே மாட்டான். ஏன்னா அன்னைக்கு வெங்காயத்தை விட எது காஸ்ட்லி, வெள்ளரிக்காய். அதனால வெள்ளரிக்காவை கண்ணில் கூட காமிக்க மாட்டான். ஆனால் இந்த வெங்காயம் போனதுக்கு அப்புறம் விலை ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் ஒரே வெள்ளரிக்காய் வந்துச்சு. பரவாயில்லையே, இது கூட நல்லா தானே இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து தங்களுடைய பிஸ்னஸுக்காக, தங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவ்வளோ அழகாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. இன்னைக்கு இதான் பண்ணணும், இன்னைக்கு தான் போடணும், இதான் லாபம், இதான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண், ஒரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பன், நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னா, என்ன செய்ய போறோன்ற ப்ரிப்பரேஷன் கூட இன்னைக்கு இல்லையே. நமக்கு என்ன செய்ய போறோன்ற ப்ரிப்பரேஷன் கூட இல்லையே. உங்களை கை தூக்க சொல்றேன், சிஸ்டர்ஸை மட்டும் கை தூக்க சொல்றேன். வந்து எங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த திங்கக்கிழமை இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்றத சாப்பாட்டு முறைமையை நாங்கள் வச்சிருக்கோன்றங்க. கை தூங்க பார்க்கலாமே. இத்தனை பேர்ல ஒரே ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும். அப்போ இன்னைக்கு என்ன காலையில் அப்படின்னு கேட்டா உப்புமா, இன்னைக்கு என்ன காலையில் அப்படின்னு கேட்டா உப்புமா, ஒன்று இட்லி இல்லைன்னா உப்புமா. வேற வேற வெரைட்டி எதுவுமே தெரியாதா? நான் என்ன சொல்றேன், நம்முடைய வீட்டிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வந்து அதிகமாய் வெளியே சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வீட்டில் அவங்களுக்கு வெரைட்டியான ஃபுட்டு. சொல்லுங்களேன், ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா அவன் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னத்தையா சமைச்சிருக்கிறீங்க, எங்க அம்மாட்ட வந்து கத்துக்கையா அப்படின்னு அவன் யாரை கூப்பிட்டு சொல்லணும், அங்க இருக்கிற குக்கை கூப்பிட்டு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். நீங்க வருஷத்துல 365 நாட்களும் வெறும் வெறுங்கறிய ஊத்துனீங்கன்னா சொல்லுங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அப்போ வெளியே சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப டேஸ்டா தெரியும். ஐயோ அவ்வளோ நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா வெளியே ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேலை ரொம்ப அதிகமாக, நீங்கள் வந்து சமையல் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய பணியே சமையல் தானே, உங்களுடைய ஊழியமே அதானே. அப்போ அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செஞ்சுருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை குற்றப்படுத்தல சொல்கிறேன், நீங்கள் எப்படி செஞ்சுருக்கிறீங்க? அதில் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுருக்கிறீங்களா? அதை ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது புதுசாக பண்ணலான்னு? அப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அந்த சட்டியில் அதை ஊற்றிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு போய் படுத்துடணும். இல்லைன்னா வந்து நீங்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நாடகம் பார்க்கணும். அதான் நிறைய பேருக்கு வேலை. ஆனால் ஒரு கொடுமை இருக்கு பாருங்களேன், சர்ச்சுக்குள்ள அவ்வளோ தூரம் வந்துட்டு நாடகத்துக்காக சமையல் அறகுறையாக முடிக்கிறீங்க பாருங்க. கர்த்தர் சும்மா விட்டுருவாரான்னு நினைக்கிறீங்க? எதுக்காக? நாடகத்திற்காக அறகுறையா சாப்பாடை அறகுறையா பண்ணிட்டு, அவசரமாக பண்ணிட்டு, ஐயோ வேண்டாம் நீ என்ன பண்ணுறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இது சமையல் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து நாடகம் பார்க்க முடியாது. அப்போ தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இல்லாத ஒரு மனுஷன் யாருக்கு முன்னாடி நிற்பாங்களாமா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்காம அவங்க நீசருக்கு முன்பாக நிற்பாங்களாமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வேலையிலே நீங்கள் ஜாக்கிரதையா இல்லாவிட்டா நீங்க வந்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்காம நீசர்களுக்கு முன்பாக நிற்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், வருகிற 2023வது வருஷத்திற்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஆயத்தமாக போகிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போயிட்டார். இப்போ எகிப்தில் 7 வருஷம் பஞ்சகாலம், 7 வருஷம் பஞ்சகாலம். இப்போ இந்த 7 வருஷத்தினுடைய பஞ்சகாலத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்தை நான் உனக்கு தருவேன். ஸோ 7 வருஷம் பஞ்சகாலம் உங்களுக்கு வரப்போகிறது. ஆனால் அந்த 7 வருஷத்தினுடைய 7 வருஷத்துல அந்த பஞ்சத்தில் நீ சாப்பிடாம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உனக்கு 7 வருஷத்துல ஆசீர்வாதமான காலத்தை தருவேன். இந்த ஆசீர்வாதமான அந்த 7 வருஷத்துல நீங்க விதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பலன் தரும்னா 100க்கு 100 மடங்கு பலன் தரும். நீங்க போட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்க கற்பனைக்கு மிஞ்சி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீ ஒன்னே ஒன்று பண்ணணும், நீ அடுத்த 7 வருஷத்திற்காக இதை நீ என்ன பண்ணி வச்சுக்கோ, ஆயத்தம் பண்ணு.
ஆயத்தம். அப்போ யோசேப்பினுடைய கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆயத்தப்பட்டு அந்த 7 வருஷமும் அவ்வளவு அழகா பத்திரப்படுத்தி வச்சிருந்ததுனால அடுத்த 7 வருஷத்துல ஜனங்கள் எல்லாருக்கும் யோசேப்பு தலைவனாய் நிமிர்த்தப்பட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்த வருஷம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் நம்ம எப்படி அழை கொண்டு போகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புறேன், நீங்க ஆயத்தமாகுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு சகல காரியத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அந்த கற்சாடியை எடுத்து உள்ளே வைத்து அதை தண்ணீரால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நிரப்புங்க, நிரப்புங்க. தண்ணீரால நிரப்ப வேண்டியது நம்முடைய வேலை, அதை திராட்சரசமாய் மாற்ற வேண்டியது கர்த்தர் வேலை. ஹல்லேலூயா. நீங்க நிரப்புங்க. நீங்க வெறும் கற்சாடியை கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே இதுல திராட்சரசத்தை தாரும் நம்ம ஜெபிக்க வேண்டாம். அது நல்லதோ கெட்டதோ ப்ரிப்பரேஷன் ஆகுங்க. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீங்க எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் ஆயத்தப்படுகிறீர்களோ அந்த காரியம் உங்களால் கைகூடி வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்க ஆயத்தப்படாம ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். நீங்க ஆசைப்படாம கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க முயற்சி எடுக்காம யாருமே ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க விருப்பப்படாம அந்த காரியம் உங்களுடைய கைகளிலே வரவே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க விருப்பப்படணும், நீங்க அதுக்காக மகிழ்ச்சி ஆகணும், நீங்க அதற்காக ஆயத்தமாகணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். தகப்பனே, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, வர்ற வருஷத்திற்கான ஒரு பெரிய ஆயத்தத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். கேளுங்க, அப்பா சமூகத்தில் கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர், எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தகப்பனே, நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாகிறோம், நாங்கள் இப்பொழுது ஆயத்தமாகிறோம். மனிதர் அடைத்த கதவுகள் 1, 2, ஆனா ஆண்டவர் நமக்காக அடுத்த ஆண்டு திறக்க போகிற வழிகள், திறக்க போகிற வாசல்கள், ஆயிரக்கணக்கான வாசல்களை கர்த்தர் நமக்காய் திறக்கட்டும். ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவுகள் 1, 2 நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. சொல்லுவோம் சத்தமாய், என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின். ஓ ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே. கரங்களை உயர்த்தி எஜமானரே, எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த அழைப்பின் காரணரே, என் எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த அழைப்பின் காரணரே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும்
அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளை தாளை பின்காரன். சொல்லுங்க சத்தமா, என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளை பின்காரனரே. உங்க அழைப்பு இருந்ததால, ஓ உங்க கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால நன்றி ஆண்டவரே. உங்க அன்பிற்கு அழவே. இப்ப கரங்களை உயர்த்தி எஜமானரே, எஜமான ஆண்டவரே, என் எஜமானரே. ஓ ஹல்லேலூயா, என் எஜமானரே, என் எஜமானரே, காரணரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே, நான் சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்க்காமல் நான் வருகிற ஆண்டுக்காக ஆயத்தமாகிறதற்கு எனக்கு பெரிய கிருபையை கர்த்தர் பாராட்டும். ஹல்லேலூயா. நான் ஆயத்தமாகணும் ஆண்டவரே, நான் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க. நான் ரொம்ப நல்ல ப்ரிப்ரேஷனாக நான் இருக்கணும். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். அப்போது இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும்போது அவங்க என்னவா இருந்தாங்களாமா? ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்க ஆயத்தமாக இருந்ததுனால மனுஷகுமாரன் வரும்போது அவங்க 5 பேரும் போயிட்டாங்க. ஆனால் இன்னி உள்ள 5 பேர் ஜெபம் பண்ணாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க, ஆண்டவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க என்ன பண்ணலை தெரியுமா? ஆயத்தமாக இல்லை. அந்த 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 குறிப்பிட்ட அந்த டைம் வரும்போது அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க போய் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்களுக்கும் இல்லாமல் போயிடும், அதனால நீங்கள் விற்கிறவங்களிடத்துல போய் வாங்குங்கன்னு அனுப்பி விடுறாங்க. ஆயத்தம் இல்லாத ஒரே காரணத்திற்காக அவர்கள் மனுஷகுமாரனுடைய வருகையில் என்ன பட்டார்கள்னா கைவிடப்பட்டார்கள். யாருக்கு தெரியும், 2023 வருஷம் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஆண்டா இருக்கலாம். யாருக்கு தெரியும், 2023 வருஷம் கர்த்தர் உங்க கையில ஒரு பெரிய தொழிலை கொடுக்கிற ஆண்டா இருக்கலாம். யாருக்கு தெரியும், ஆண்டவர் 2023 வருடம் உங்கள் கடன்களை எல்லாம் முடிப்பதற்கு ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் அனுப்புகிற வருடமாய் கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும், 10 வருஷமாய் 15 வருஷமாய் நீங்கள் போராடுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டுகிற ஆண்டு வருகிற ஆண்டா இருக்கலாம். ஆண்டவர் என்ன வேணாலும் கர்த்தர் செய்யலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுடைய துருத்தி நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஒருவேளை அந்த நாட்களை நியமிச்சிருந்தா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வீணடிக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் நீங்க அந்த இடத்துல இல்லாம, இல்லை அந்த இடத்துல இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனாக இல்லைன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணாம, இல்லை இன்னொருத்தருக்கு அது போகாம அது உங்களுக்கே கிடைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த ஸ்டார்ட் இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவரே, வருகிற வருஷத்திற்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரம்பிக்க. ஸோ இந்த ஆயத்தம் அப்படின்ற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ப்ரிப்ரேஷன் அப்படின்றது எதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், எதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும், இல்லைனா எந்த காரியத்திற்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆகணும் அப்படின்றதை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு நம்ம போகலாம். அடுத்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து கர்த்தர், நீங்கள் ஆதியாகமம் 39 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39 அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாய்களுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திற்கு விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலேயே இருந்தான். கவனிங்க, போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே முதல் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா 2023வது வருஷத்திற்கு இல்லைன்னா ஒரு புது வருஷத்தை சந்திக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆயத்தம் இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனசை நம்ம ஆயத்தப்படுத்தணுமாமா. எதை ஆயத்தப்படுத்தணுமாமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அல்லேலூயா. சிலருக்கு எல்லா ஆயத்தமும் இருக்குது, ஆனால் எந்த ப்ரிப்ரேஷன் இல்லை அப்படின்னா அவங்க மனசை எதற்குமே அவங்க ஆயத்தப்படுத்தவே இல்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரணமான ஒரு காரியம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நான் சிக்காயிட்டேன். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடித்த உடனே ரொம்ப சிவியராக ரொம்ப சிக்காயிட்டேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி சிக்காயி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிக்காயிட்டேன். அப்போ ராத்திரி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு ஒரு சுத்தமாக விட முடியல. என்னுடைய வாய் ஆட்டோமேட்டிக்காகவே திறக்குது. ஏன்னா வாயில் தான் மூச்சு விட்டுட்டே இருக்கிறேன். வாயை மூடினேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் மூச்சு விடவே முடியல. அப்போ கொசும் பயங்கரமாக கடிக்குது, பெட்ஷீட் எடுத்து மூடவும் முடியல, அப்படியே இருக்கிறேன். அப்போ அங்கே இங்கேயும் வீட்டில் உலாத்திட்டு நடந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சுடுதண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பைபிள் தியானிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டை போட்டு கேட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே மோஸ்ட்லி காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் சமாளிச்சிட்டேன். ஒரு 4 மணிக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படி போய் முகம் கழுவிட்டு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டேன். 5 மணிக்கு அன்றைக்கி சர்ச்சில் ப்ரேயர் நடந்துச்சு. அப்போ அதுக்காக வந்துட்டேன். ஸோ இப்படி ஒரு நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் ஒரு 1.5 மணி நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் படுத்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. இப்போ எல்லாம் பனிக்காலமாக இருக்குல்ல, இதே பிரச்சனை யாருக்கு வந்துச்சு அப்படின்னா என்னுடைய மூத்த மகனுக்கு வருது. இதே பிரச்சனைனா ஊரே கூட்டிட்டான். ஊரே ஒன்றா கூட்டிட்டான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ சாகர மாதிரிக்குன்றான். என்னடா பண்ணுதுன்னா, எனக்கு மூக்கில் உள்ள சுவாசிக்கவே முடியல, அவ்வளோதான், எனக்கு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, போயிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே தண்ணி கண்ணில் கொட்டுது மாலையா. டேய், நேற்றுக்கு நைட்டு இதே பிரச்சனை தாண்டா எனக்கு இருந்துருச்சு, பட் பரவாயில்ல சரியாயிரும், உனக்கு சளி அதிகமாக இருக்கிறனால மூக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவனால் இல்லை டேடி என்னமோ வந்துச்சு போல தெரியுது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்குறான் அந்த நேரத்துக்கு. அது அப்புறம் அவனை சமாளித்து படுக்க வச்சுட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆச்சுன்னு வைங்களேன். அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய தீமை நமக்கு நேராய் வரும்போது நம்முடைய இருதயம் அதற்காய் இதுதான் இருக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் பிரச்சனை, அவ்வளோதான் சரியாயிரும் அப்படின்ற மன ப்ரிப்ரேஷன் நமக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். ஆனால் நமக்குள்ள அந்த மனசை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த சூழ்நிலையை என்ன பண்ண முடியாது அப்படின்னா தாண்டவே முடியாது. அப்போது ஒரு புது வருஷத்தை சந்திக்க போகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முதல்ல எது உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகணும் அப்படின்னா உங்கள் மனசை நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிங்க. எனக்கு வருகிற ஆண்டு இது தான் நடக்கணும்னு நமக்கு ஒரு மனசில் ஒரு ஃபிக்ஸட் இருக்கும். நான் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்யட்டும், அதை கர்த்தர் செய்வார், அது தடைபடாது, அது நடக்கும். நான் அவிசுவாசப்படலை. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இப்போ இல்லை, அடுத்த வருஷம் தான் உனக்கு வச்சிருக்கேன்னு சொன்னால் உங்களுடைய மனசு என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்களேன். உங்களுடைய உற்சாகம் குறையக்கூடாது, நீங்கள் பலவீனம் ஆயிடக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடக்கூடாது. அதுக்காக மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் என்னுடைய மனதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். எது நடந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்காக கர்த்தரே மாற்றி தருவார். ஆமேன் சொல்லுங்கள். எது நடந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எது நடந்தாலும் ஆண்டவரோடு கூட நடப்பேன். ஆண்டவரே எனக்கு நன்மையை வைத்திருக்கிறீர் என்று தெரியும், ஆனால் என் மனதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வருகிற ஆண்டுக்காக ஃபஸ்ட் என் மனசை ப்ரிப்ரேஷன் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தாவீது கோலியாத்தை கொன்ற உடனே ராஜாவாயிருவான்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் ராஜாவாகலை.
அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய போராட்டங்கள் வருஷா வருஷம் தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன அபிஷேகம் பண்ணின கர்த்தர் கண்டிப்பாக ராஜாவா என்ன பண்ணுவாரு, உட்கார வைப்பாரு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, சவுலை கொல்லுவதற்காக அவனுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒருத்தன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ தாவீதுக்கு எதன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேல நம்பிக்கை இருக்குது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்குது இல்லையோ, ஆண்டவர் உங்க மேல வச்சுக்கிற அபிஷேகத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நாட்கள் தாண்டினாலும் வருடங்கள் தாண்டினாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பாரே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். எத்தனை சவுல்கள் வந்தாலும், எத்தனை ஆமான்கள் வந்தாலும் அந்த உயர்வை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வைப்பார், உட்கார வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை உங்க கையில கண்டிப்பா கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கண்டிப்பாக நடக்கும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனசை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறார். சரி, ஓகே, கர்த்தர் அடுத்த வருஷத்துல இப்படி எல்லாம் நடத்த போறாரு, இப்படி எல்லாம் நடத்த போறாரு. நான் நினைச்சிருந்த காரியம் நடக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தள்ளி போடப்படலாம். ஐ ஆம் ரெடி. ஓகே, எதுனாலும் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். பரவாயில்ல, நான் சந்தோஷமா வாழ்வேன், சமாதானமா வாழ்வேன், ஆண்டவர் என்ன நடத்துறதை நான் பார்ப்பேன் அப்படின்னு தன்னுடைய மனதை அழகாய் உருவாக்குறதுனாலே அவ்வளவு சோதனைகளுக்கும் கிருபையாய் ஆண்டவர் அவங்களை தப்புவிக்க உதவி செய்தார். ஆமென். யோசேப்பு இந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்குள்ள கடந்து போனாலும் அவன் மனசை அந்த இடத்துல என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப அழகா ப்ரிப்ரேஷன் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, அந்த பிரச்சனைக்கு தகுந்தவாறு அவனுடைய மனசை ரொம்ப நல்லா வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல கொண்டு போனாலும், எந்த சிச்சுவேஷன்ல நடத்தினாலும், நான் நம்புறேன் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனசை ஸ்ட்ரென்த்தா நீங்க வச்சிருக்கிறதுனாலே, அதிலிருந்து நீங்கள் பெரிய ஆபத்துகளிலிருந்து கிருபையாய் நீங்கள் தப்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே வருகிற ஆண்டுக்கு என் மனசை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல ஆயத்தப்படுத்துகிறேன். ஸ்ட்ராங், நான் என் இருதயத்தை ஸ்ட்ராங் பண்றேன், என்னுடைய மனசை நான் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றேன். எதை வச்சுன்னா, உங்க வசனத்தை வச்சு. உங்க அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு நன்மையாகவே நடக்கும். அப்படி ஒரு போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை தப்புவிக்கிறதுக்கு பலன் தருவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் மனதை நான் விடப்போவதில்லை. என் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பேன். எதற்குமே என்னுடைய மனது பயப்படாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய பயம் என்ன பயம் சொல்லுங்களேன்? உலகத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய பயம் என்னன்னா, மரண பயம். நம்ம செத்து போறோம், நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த மரண பயம் தான் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பயம். நீங்க இந்த சூசைட் பண்றாங்க பாருங்களேன், தற்கொலை மேலே இருந்து குதிக்கிறாங்க, இவங்க எல்லாமே, இவங்க யாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அவர்கள் சாப்பிட்ட அந்த மருந்துனாலேயோ இல்லைன்னா அவங்க குதிக்கும் போது அந்த அழுத்தத்தினாலேயோ அல்ல, அவங்க நிறைய பேர் பயத்தினால தான் சாகுறாங்களாம். அந்த பயம்தான் அவங்கள கொல்லுதான். ஒரு இடத்துல இருந்து கீழே குதிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசுடையவங்க வந்து அவங்களுடைய கை கால் தான் முறியுமே தவிர உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குமாமா. ஆனா இவங்க மேலேருந்து குதிக்கும் போது நான் கீழே விழுந்து அந்த சாக போறேன் அப்படின்ற அந்த பயமே வந்து அவங்கள கொன்றுமா. அந்த தூக்கில் மாட்டுறவங்களும் அப்படிதான். அந்த பயம். பாம்பு கடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பு உங்களுக்கு கடிச்சுன்னா நீங்க பயப்பட மட்டும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. பயந்தா நம்முடைய உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகி ரொம்ப ரத்த ஓட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஈஸியா வந்து அந்த விஷம் வந்து பாய்சன் வந்து நம்ம உடம்பை, யார் ஒருத்தர் அப்படியே அமைதியா இருக்காங்களோ அவங்க ஈஸியா, அதான் அந்த பாம்பு பிடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு. இந்த கேரளாவில் கூட சமீபத்தில் ஒருத்தர் பாம்பு பிடிச்சிருக்கும், ஒரு நல்ல பாம்பு அவரை கடிச்சு அவர் ஐசியூல இருப்பாரு அந்த மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனையோ முறைகள் வந்து விஷம் பாம்பு கடிச்சிருக்கான், அந்த மனுஷன் சாகலை. ஏன்னா அது கடிக்குது, அவன் பார்க்குறாரு, அவரு எடுத்தானா பர்டிகுலர் போட்டு அவரே அதை ஓப்பன் பண்ணி அதே போட்டு அவரே ஃபிக்ஸ் பண்ணி கையில் கொடுத்துட்டு அவரே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். அப்போ அந்த தைரியம், அந்த பயம் வந்து, அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தருக்கு மரண பயம் இருக்கா? நான் செத்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஒன்று சொல்றேன், நீங்க சாகிறது உங்களுக்கு தெரிய போறதில்ல. கேட்கல, நம்ம சாகிறத நமக்கு என்ன பண்ணாது, கேட்கல. செத்ததுக்கு பிறகு நமக்கு தெரிய போறது. அப்போ மரண பயம் இருக்கிறவர்கள் இதை ஒன்றை வைத்து தான் நீங்க தைரியமாகணும். நான் சாக போறது எனக்கு தெரிய போறது, எனக்கு தெரியாத ஒன்றை வச்சு நீங்க ஏன் வருத்தப்பட்டு இருக்கணும்? அவ்வளவுதான். அந்த நாளை நீங்க ஒன்றும் கணிக்கவும் முடியாது, நீ அந்த நிமிஷத்தை அறியவும் முடியாது. அப்போ இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னொன்று, நம்ம வந்து
கண்டிப்பாக சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் அந்த பாதையில் கடந்து போகும்போது கஷ்டம்தான். ஆனால் எப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, இங்கே கண்ணை மூடினாலும் மறுவாழ்வை கர்த்தர் நமக்கு நித்தியத்திலே கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே நம்ம கண்ணை திறப்போம். இதை விட சந்தோஷமான ராஜ்யம் அது. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்க போகிற பொறுப்புக்கு என் மனசை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். நீர் எனக்கு கொடுக்க போகிற சோதனைக்கு என் மனசை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற அவமானம் நிந்தைகள் எல்லாத்திற்கும் என் மனசை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். அடுத்த ஆண்டு, வரப்போகிற ஆண்டு, என்ன தீமைகள் வந்தாலும் நன்மை வந்தாலும் என் இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். என் இருதயத்தில் கலக்கம் கொள்ள மாட்டேன். என் இருதயத்தை நான் செவ்வையாய் நான் நடத்துவேன். கைகளை உயர்த்தி என் மனதை நான் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மனதினுடைய உறுதியை கத்த தருவீராக ராஜா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே, எந்த சந்தோஷம் வந்தாலும், எந்த வெற்றி வந்தாலும் என் மனது அதை சரியாய் கையாள, என் மனசு அதை சரியாய் கையாளக்கூடிய ஒரு கிருபை இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எனக்கு கிடைப்பதாக, இந்த ஜெபத்தில் எனக்கு கிடைப்பதாக. கர்த்தர் ஒருவரே அதை எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின். இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், கிருபையே சத்தமா அப்பா மாறாத ஏசப்பா கிருபையே. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கிருபையே, கிருபை அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ நல்ல கிருபையே. சோர்ந்து போன் நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. அப்பனே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. இப்ப கரங்களை உயர்த்தி கிருபையே அப்பா ஏசப்பா. இப்போலிருந்து அந்த புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபை என் பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த வருடம் பார்த்த வெற்றி அல்ல, வருகிற வருடம் ஒரு புதிய வெற்றி, ஒரு புதிய ஊழியம், ஒரு புதிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே. ஆமென் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, இந்த மன ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியம். கவனிங்க ஒரு நிமிஷம், என்ன எல்லாரும் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த அக்கினி சூளை 7 மடங்கு அந்த ராஜா அப்படியே 7 மடங்கு அதிகமாக அது எரிய வைக்கிறாரு. ஆனால் அந்த தீச்சூளைக்கு போட போகிற அந்த தேவ மனுஷங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க எனக்கு முன்னாடி இருக்கிற சிலையை என்ன பண்ண மாட்டோம்னா, கர்த்தர் ரொம்ப சவால்ல இதுல தான் இது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இந்த விபச்சார பாவம், இந்த விக்கிரக ஆராதனை பாவம், இது ரெண்டையுமே ஆண்டவர் பொறுத்துக்கவே மாட்டார். நல்லா கவனிங்க, இந்த விபச்சார பாவம், விக்கிரக ஆராதனை பாவம், இது ரெண்டுக்குமே ஆண்டவர் நேருக்கு நேர் நின்று எதிர்த்துருவார். என்னுடைய ஊழியத்தில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஒரு விசை பரம ஈவை ருசி பார்த்து திரும்ப அவ்வளவு அன்பா ஆண்டோடைய சமூகத்தில் சுதந்திரிச்சிட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி போயிருக்கிறது. அவர்களால் அதுக்கு பிறகு எழும்பவே முடியல, அவ்வளவு அவங்கள கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி விபச்சார பாவத்தில் விழுந்து அசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு மனைவி, 2 மனைவி, ஒரு கணவன், 2 கணவன், இல்லைன்னா அந்த மாதிரி அசுத்த வாழ்க்கையில் விழுந்தவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி கேட நான் பார்த்துருக்கேன். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ இந்த தேவனுடைய மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும்
அப்போ அவங்க மனசு என்னவா இருக்குன்னா ப்ரிப்பரேஷனாக இருக்குது. நாங்கள் செத்தாலும் உயிரோட வந்தாலும், சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், செத்தாலும் உயிரோட வந்தாலும் எங்கள் தேவனை உறுதியாய் பற்றி பிடிப்போம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அடுத்த ஆண்டு நல்லா இருக்கும், நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லா வைப்பாரு, கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் இயர் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் என் மனசை நான் அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்றத நீங்க கடந்து போங்க. நான் நம்புறேன் வெற்றியாக நீங்கள் வருகிற வருடத்தை முடிக்க முடியும். அப்போ ஒரு வருஷத்தை துவங்குறது முன்னாடி ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான முதல் ப்ரிப்பரேஷன் என்னன்னா மனசை ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சிங்க கபியிலே தானியலை போடுவோன்றது போடுற அன்னைக்கு சொன்னதில்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது, மாதங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அவ்வளோதான். இந்த நாளைக்குள்ள உன்னை வந்து சிங்கத்தினுடைய கபியில போடுவோன்னு ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா வேதம் சொல்லுது தானியல் அந்த சிங்க கபிக்கு தன்னை என்ன பண்ணிட்டான்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டான். பரவாயில்ல, சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போடுவதற்கு எனக்கு ஜீவனை கொடுத்தா சிங்க கபில இருந்து வெளியே வருவேன், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ அப்போ ஒரு காரியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முதல் ப்ரிப்பரேஷன் என்ன, மனசில் ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். என்ன நடந்தாலும் என் மனதை நான் விடப்போவது இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன். நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் கிருபை தர போகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு சோதனையை தருவாரோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த சோதனையை தாங்கக்கூடிய மன பக்குவத்தையும் கர்த்தர் இப்பொழுது தரப்போகிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் ஸ்ட்ரென்த் பண்ண போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய சூழ்நிலையை தாண்டக்கூடிய ஒரு பவரை கர்த்தர் இருதய பலனை இப்பொழுது கரங்களை தட்டும் போதே அது கிடைக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஜெபிக்கும் போதே கிடைக்கட்டும். தகப்பனே ஹல்லேலூயா. அந்த இருதயம் இப்பொழுது சோதனைக்கு பக்குவப்படட்டும், வேதனைகளுக்கு பக்குவப்படட்டும், ஆண்டவரே பிரச்சனைகளுக்கு பக்குவப்படட்டும். ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தரே நமக்கு தருவாராக. இந்த பக்குவம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ரொம்ப பெரிய பிரயாசத்தில் நீங்க பெரிய வெற்றியை நீங்க கண்டுகொள்ளவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாம். இது கர்த்தரே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்த பாடம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவ்வளவு சென்சிட்டிவாக எடுத்துருவேன். எல்லாமே சென்சிட்டிவ் அப்படின்னா சில காரியங்கள் எல்லாம் நடந்தே ஆகணும், நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வருத்தமாக இருக்கும் எனக்கு. அவ்வளோதான், மண்டையை வெடிச்சிடும் பாருங்களேன். இது நடந்தே தீரணும், இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இன்னைக்கு நடக்கணும், இப்போ நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அது நடக்காட்டாலும் கர்த்தர் குறித்திருக்கிற நேரத்துக்கு அது நடக்கும். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம், நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது உங்கள் கையில் கொடுத்துட்டு இருக்கிறேன், அது நேர்த்தியாக இன்னைக்கு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது நடக்கட்டும். சரி ஓகே, அப்படி நடக்கலைன்னா அடுத்த வாரம் அது நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த மனப்பக்குவத்திற்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதை விட ரொம்ப பலனா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். அப்போ இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? அப்படியே ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு மனசில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படித்தான் இது, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் நடக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு. அது மட்டும் நடக்கலைன்னா நான் ஏதாவது குடிச்சுக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் கர்த்தரே நடத்துவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் மனசை ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, உங்கள் மனசை ஆயத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, உங்கள் மனசை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நேற்றுக்கு ஒரு தாயார், ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து விசாரிக்கும் போது சொன்னாங்க, அப்படியே ஒரு மகள் வந்து ஆண்டவரை ரொம்ப அறிஞ்சவங்க, அவருடைய மகன் வந்து ஆண்டவரை ரொம்ப தெரியாதவன். அப்போ வந்து அவங்க மகன் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்கள் மகன் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, என் மகன் அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீ பெரியதவனும் பட்டிருக்காத, காசு போனால் போகுது, நீ கரெக்டாக இருந்துரு, நீ பெலனாரு, நீ எதையும் யோசிக்காத, எதுனாலும் நம்ம அதிகமாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்குவோம், என்ன நம்ம சம்பாதிக்காத பணமா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற ஆண்டவரை இன்னும் ரொம்ப அதிகமாக அந்த பையனுக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய சகோதரிக்கு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் பெரிய கவலைப்படாத, சரி நடந்துச்சு, போனது போச்சு, நீ என்ன பண்ண முடியும், நமக்கு அது நடக்கணும்னு கர்த்தர் வச்சிருந்துருக்கிறாரு, நன்மையானாலும் தீமையானாலும் அது நல்லதான், சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அடுத்து ஒரு இதில் பார்ப்போம், அடுத்து கடவுள் நம்மளை கை தூக்காமலாம் போவார். இந்த மாதிரி வார்த்தையை பேசுறதுன்றது யாருக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் வேணும். அப்போ நான் என்ன நம்புறேன், அந்த சின்ன வயசுலேயே அவனுடைய மனசு அவ்வளோ பக்குவப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு 60 தாண்டிடுச்சு, ஆனால் நம்முடைய மனசு நிறைய பேருக்கு என்ன பண்ணலை,
பக்குவப்படலை, ஐயோ பாஸ்டர் நீங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நடக்காதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, தலை வெடிச்சிடும் அப்படின்னு. நம்மகிட்ட ஜெபம் பண்ணுறவங்களே நிறைய பேர் எப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, இது நடக்கணும்னு தான் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை, பாஸ்டர் 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 தயவுசெய்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அக்செப்ட் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த மனப்பக்குவம் இருந்தால் தோல்வி வந்தால் உங்களால் எப்படிங்க தாங்கிக் கொள்ள முடியும்? எப்படி உங்களை தாங்கிக்க முடியும்? வெற்றியும் தோல்வியும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறது. ஒரு மனுஷன் எப்பவுமே வெற்றி பெற்றுட்டே போக முடியும்னு சொல்ல முடியாது. கர்த்தர் அதையும் வைத்திருக்கிறார், சோதனையும் வைத்திருக்கிறார். மனசை தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றும், எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா சொல்லுவாகும், ஆகும், எல்லாமாகும். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தாவே, பலப்படுத்துகிற கர்த்தாவே, இப்பவே உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அவர், அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுகிறவர் அவர். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலங்களை ஐயா, நீரே அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும், உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலால். ஹல்லேலூயா, எல்லாமே கரங்களை மேல தட்டி ஆகும், ஆகும். தகப்பனே, பாடும் போதே அது ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அந்த சமாதானம் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லிக்கொண்டே ஆகும், ஆகும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கைகளை தட்டி கொண்டு, நான் எனக்கு குறித்திருக்கிற காரியம் கர்த்தர் நிறைவேற்றுவார். என் இருதயத்தை பலப்படுத்துகிற கர்த்தர், என் எண்ணங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆகும், ஆகும், ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நான் நம்புகிறேன் உங்க எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போறாரு. என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனசு. என்னவாமா? சத்தமா சொல்லுங்க. நல்ல மனசு, ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு மனசை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. பரிசுத்தவான்களுக்கு இருந்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சரியான மனசு அவங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை அடிச்சு உதைச்சு அவன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. செத்துட்டான்னு நினைச்சிட்டு டே இந்த பாடியை தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க. தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு அப்புறம் அந்த மழை தண்ணி அவனுடைய முகத்தின் மேல பட்டு இப்போ மயக்கம் தெளிது பாருங்க. தெளிஞ்சதற்கு பிறகு அவன் அவ்வளவு அடி வாங்கின அந்த உடம்போட திரும்ப போய் அந்த பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணானாமா, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாராம். அப்போ அவங்க மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு பாருங்களேன். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, என்னை அடிக்க தாண்டா முடியும், என் காலை உடைக்க தாண்டா முடியும், ஆனா என் ஜீவனை எடுக்கிறதுக்கு என் கர்த்தரை அனுமதிச்சா மட்டும் தாண்டா முடியும். அந்த மன தைரியம் பாருங்களேன். நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காக அதை ஜெபம் பண்றேன். நான் வாஞ்சிக்கிறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் மனசுல ஒரு சுத்தத்தை ஆண்டவர் தரணும், மனசுல ஒரு பலனை ஆண்டவர் தரணும். சிலருடைய மனசு கோலை போல ஆயிடுச்சு, சிலருடைய மனசு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு, ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு. சோதனைகளை பார்த்து பார்த்து பலவீனம் அடையுது. இன்னும் அடுத்த வருஷத்தை நினைச்சு இப்பவே மனசு அவங்களுக்கு உடஞ்சிருச்சு. ஐயோ அடுத்த வருஷம் என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இடம் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா, வருமானம் நடக்குமா இருக்காதா, கடன் தீருமா தீராதா, இப்படி நினைச்சு நினைச்சு மனசை அப்படியே ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம். உங்க மனசை ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை விட நீ மிக முக்கியம். அதான் அடிக்கடி எங்களுடைய ஊழியக்காரர் வார்த்தை சொல்லுவாரு, சுவர் இருந்தா தாண்டா சித்திரம். எதுவாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம். எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நல்லா இருந்தாதான் மற்றதெல்லாம், நீங்க நல்லா இருந்தாதான் மற்றதெல்லாம், மற்றது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆனா நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அதனால லௌகிக கவலை அதை இதையும் போட்டு உழப்பி உங்க மனசையும் உங்க சரீரத்தையும் நீங்க கெடுத்துக்காம பத்திரமா வச்சிருந்தா போதும். ஏற்ற நாளில் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நான் பண்ண போறேன் என் மனசை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? திரும்ப திரும்ப அதான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்ம சொல்றோம். உங்க மனசை ஸ்ட்ரென்த்தனா வைக்கிறதுக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க, அந்த பலனை தருவார். ஆமென். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஒரு காரியத்தை கூட பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டியது இரண்டாவதாக ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிற நம்ம, இல்லைன்னா ஒரு புதிய மாதத்தை, ஒரு புதிய நாளை, ஒரு புதிய தொழிலை சந்திக்க போகிற நம்ம என்ன ஆயத்தப்படுத்தணும்னா, முதல்ல நம்முடைய நம்முடைய மனதை நம்ம ஆயத்தப்படுத்தணும். இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய யோசனைகளை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். நம்ம எதை இது பண்ணணுமாமா? நீங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. ஆதியாகமத்திலே அந்த 29ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவைகளுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோமின் பட்டணத்து மனிதராகிய வாலிபர்கள் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் தங்கள் நாலா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர்கள் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்திற்கு போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு.
அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களுக்கு உங்களுக்கு இஷ்டப்படி செய்யுங்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த லோத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த லோத்தினுடைய சம்பவம், இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் முதற்கொண்டு கிழவர் வரைக்கும் தன்னுடைய வீட்டில் 2 விருந்தாளிங்க வரும்போது அவர்களையே அறியும்படிக்கு, அப்படின்னா அந்த சுயமுணர்ச்சிக்காரர்கள் வந்து அந்த தேசத்தில் அதிகமாக இருந்தார்கள். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் வந்து வானபரியந்தம் எட்டிருச்சாமா. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கிழவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோசெக்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அசுத்தமான அந்த பாவத்தில் அவர்கள் வந்து நிறைந்து காணப்பட்டார். அப்போ 2 புருஷர்கள் வரும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க 2 பேரையும் வெளியே விடுங்க, நாங்கள் வந்து அவர்களை அறியணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லோத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இல்லையா, அப்படி செய்ய வேண்டாம், என்னிடத்திலே 2 மகள்கள் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த 2 பிள்ளைகளையும் நான் உங்களிடத்திற்கு நான் அனுப்புறேன், உங்களுக்கு இஷ்டப்படி அவங்களுக்கு நீங்க செஞ்சுக்குங்க, ஆனா என் வீட்டில் வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. ஸோ விருந்தாளிகளை நேசிக்கிறது நல்லதுதான், தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி அவர்களை வந்து அங்கீகரித்தது உண்மைதான். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த லோத்தினுடைய சுபாவம் முழுக்க என்ன அப்படின்னா, அவனுடைய பலத்தை சம்பந்தப்பட்டே இருந்துருச்சு. அப்படின்னா அவன் யோசிக்கும் போது ஸ்பிரிச்சுவலா எதையுமே அவன் யோசிக்கவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து கண்டிப்பா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எதை யோசித்தாலுமே வந்து ஆவிக்குரிய விஷயமா தான் யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாத்தையும் எப்படி யோசிச்சிடக்கூடாது அப்படின்னா, மாம்ச பிரகாரமா யோசிச்சிடவே கூடாது. இந்த லோத்து வந்து தனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தனக்கு முன்பாக தேவதூதர்கள் வந்திருக்கிறாரு. இப்போ ஊரார் எல்லாருமே அப்படியே வந்து சூழ்ந்துட்டாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளை வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, என் வீட்டில் வந்திருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற விருந்தாளி யாரு சொல்லுங்க? அவங்க 2 பேரும் தூதர்கள். அவங்களால இந்த தேசத்தினுடைய காரியத்தை மாற்ற முடியுமா? அவங்களுக்கு வல்லமை இருக்கா? சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த லோத்து வந்து எதையாவது யோசிச்சானா, அவங்க கையில கொடுத்துருந்து இந்த மாதிரி வெளியே இவ்வளவு பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, நீங்க எதையாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணிட போறாங்க, அவ்வளவுதான் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா இவனுடைய யோசனை ஸ்பிரிச்சுவல் சைடு போகவே இல்லை பாருங்க. முழுக்க சரி உங்களுக்கு அதுவா வேணும், அது வேண்டாம், என் பிள்ளைகளை கொடுக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க, ஆனா அவங்க எந்த காரியத்திற்கும் மாம்ச பிரகாரமா தான் யோசிப்பாங்களே தவிர ஆவிக்குரிய யோசனை அவங்களுக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. அதான் அதை தூக்கி அதை சொல்லுவாங்கல்ல, அதை தூக்கி இதில் போடலாம், இதை தூக்கி அதில் போடலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம், இதை இங்கே செய்யலாம், ஒரே யோசனை, ஒரே திங்கிங். என்ன முயற்சின்னு நினைக்கிறீங்க? அப்படி சரி, இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது கர்த்தருக்கு பிரியமா? ஆண்டவர் இதை செய்ய விரும்புறாரா? கர்த்தரிடத்துல போய் கேட்போமா? ஆண்டவர் அதற்கான வழியை திறப்பாரா? இந்த ஆவிக்குரிய யோசனை நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள வர்றதே இல்லை. ஆனா இன்றைக்கு உங்களை ரொம்ப அன்பா கேட்கிற, உங்க வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் முதல்ல நீங்க எந்த விதமா தான் திங்க் பண்ணணும்? எதைத்தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்? முதல்ல ஆவிக்குரிய விஷயமா தான் யோசிச்சுட்டு அதற்கு பிறகுதான் நீங்க என்ன யோசனையே எடுக்கணும். உங்க மாம்ச பிரகாரமா யோசிக்கணும். முதல்ல எடுத்த உடனே நீங்க வந்து உடனே மாம்சமா யோசிச்சிடக்கூடாது. கர்த்தர் வந்து அதற்கு துணையா நிற்க மாட்டார். அதை நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த நம்முடைய இதற்கு முன்பாக இருக்கிற திருச்சபை வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது, அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அந்த இடத்துல தொடர்ந்து ஆலயத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ வந்து சர்ச்சில் வந்து ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல முன்னணியில் இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தர் நம்ம சர்ச்சில் இருந்தார். அப்போ அவரை வந்து அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், பிரதர் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வந்து மேலிடத்துல ஏதாவது இருக்காங்களா, நம்ம அவங்கள வச்சு ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம், பாஸ்டர் நானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து கிறிஸ்டியன் தான், என்னுடைய கிளாஸ்மேட் தான், அவங்க சோ இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான், எல்லா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாரு, நான் ஒரு நாள் வந்து அவனை வர சொல்கிறேன், ஒரு சண்டே முடிச்ச உடனே அவனை வச்சு நம்ம பேசி இவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன்.
சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி பிரதர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆராதனை முடியுது. நான் வந்து சொல்லணும்ல உங்களுக்கு, ஆராதனை முடிஞ்சோன்னா அந்த மனுஷன் வந்திருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப வேகமாக ஜோம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நானே ஒரு பக்கத்தில் போகிறேன். பக்கத்தில் போய் பிரதர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிரதர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார், என்ன பண்ணலான்னு பார்த்தா அவர் எடுத்த உடனே ஒரு கத்துனா இருப்பாருங்களேன். என்ன பாஸ்டர் நினச்சிட்டீங்க மனசில்? இவ்வளவு சத்தத்தை வச்சு நீங்கள் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தால் எவனுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது? முதல்ல இந்த ஸ்பீக்கர் எல்லாம் கழட்டி குப்பையில் போடுங்க, போட்டுட்டு ஒழுங்காக மைக் இல்லாமல் நடத்துங்க, அப்போ எவன் சண்டைக்கு வரான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு நடந்து போயிட்டாரு. இது எதுக்கு வேற கூட்டம் வந்தோம்? நமக்காக பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுவாருன்னு கூட்டிட்டு வந்தவர் இப்ப யாருக்கு விரோதமா பேசினாரு? நமக்கே விரோதமா பேசி எனக்குன்னா அழுக தாங்கவே முடியல. ஸ்ட்ரெயிட்டா பலிபீடத்துல வேற ஒண்ணுமே சொல்லல, சாரிப்பான்னு கேட்டேன். சாரி ஆண்டவரே, நான் பண்ணதான் தப்பு. ஏன் அப்படின்னா என் மனசாட்சியில குத்தப்பட்டேன். ஒரு சூழ்நிலை வந்த உடனே உன்னுடைய யோசனை முதல்ல எங்க போச்சு? யார பிடிக்கலான்னு போச்சு. கர்த்தர் சமூகத்துல இது எதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு கேட்காம நீ போய் மனுஷனுக்கு முன்னாடி நின்ன இல்ல, போ. உன் சிந்தனையில ஒரு நாள் கூட உனக்கு கர்த்தருடைய பலன் வராதா? உன் பலன் தான் வருமா? மனசாட்சியில குத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தரிடத்துல ஒப்புரவானு. அப்போ சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நான் சொல்றேன், எப்போ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் நீங்க முதல்ல எப்படிதான் யோசிக்கணும் சொல்லுங்க? ஆவிக்குரிய விதமா மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர எப்போ உங்க பலத்தையும் உங்க மாம்சத்தையும் வச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா மாம்சத்துல நீங்கள் யோசிக்கிறது சில நேரத்தில் நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பயங்கரமா திட்டம் போட்டு, நான் சொல்றேன் உலகத்துல இருக்கிறவனுக்கு அது சூட் ஆகும், ஆனா யாருக்கு சூட் ஆகாது? கேட்கல? உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு அது தூக்கி இதுல போட்டா சரியாயிரும், நமக்கு அது தூக்கி இதுல போட்டா ஒன்றும் இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள். இந்த வேதத்துல யாக்கோபு செய்த மிகப்பெரிய தவறு இந்த தவறு தான். அவருக்கு என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் எப்படிதான் யோசிப்பாரு? மாம்சத்தை. அப்படின்னா அந்த குறுக்கு மைண்ட் மாதிரி இருக்கு பாருங்களேன், அவ்வளோதான். இவர் வீட்டிலே ரொம்ப செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு கீழே உட்கார்றவர். இவருக்கு வாது சூது எதுவுமே தெரியாது. அவங்க அண்ணன் பெரிய பலசாலி, அவன் எங்கே போனாலும் போய் எதையாவது வேட்டையாடிட்டு வந்துடுவான். இப்போ நானும் தன்னுடைய அண்ணன் மாதிரி ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறாரு. சரி, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தர் சமூகத்தில் போலான்ற எண்ணம் வரல. அவருக்கு என்ன வந்துச்சு? அவங்க அண்ணன் வருவான், கேட்பான், கூலாட வேணும், நான் தந்துடுறேன், ஆனால் உன் சேஷ்டபுத்திரப்பாக எனக்கு கொடுத்துறியா? ஒட்டான நான் எப்படி கில்லாடித்தனமா ஜெயிச்சேன் பாருங்க, நான் எப்படி அவனுடைய சொத்தை அபகரிச்சேன் பாருங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் ஏமாத்தினான். அதற்கு பிறகு தன்னுடைய மாமன் இடத்துல போய் ஏமாத்தினான். மாமனார் இவனை ஏமாத்தணும்னு நினைச்சாரு, ஆனா இவன் யாரை ஏமாத்திட்டு வந்துட்டான்? கேட்கல? 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீரு, இரவுல கொள்ளை போனதெல்லாம் நான் அவனை கொடுத்தேன், ஆனா விட மாட்டேன். லாஸ்டா ஒரே ஒரு ஃபைட்டு, லாஸ்டா ஒரு போட்டி வைப்போம், வரி உள்ளதை தனியா பிரிங்க, இதை தனியா பிரிங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ பார்த்துக்கானு. அத்தனை வருஷத்துக்குள்ள அவனுடையது மொத்தம் போச்சு. இவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பெருகிருச்சு. இப்போ இவருடைய பிரயாசத்தினால அண்ணனை ஏமாத்திட்டாரு, இவருடைய பிரயாசத்தினால அப்பாவை ஏமாத்திட்டாரு, இவருடைய பிரயாசத்தினால மாமனாரை ஏமாத்திட்டாரு. வெறும் கோலும் கையுமாய் போன அவரு இப்ப என்ன வர்றாராமா? நம்ம தான் பாட்டு பாடுவோம், இருப்பாரு பரிவாரத்தோட வந்துட்டாரு அவரு. ஆனா வர்ற வழியில தான் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, என் உயிருக்கு கூட இப்ப எனக்கு என்ன இல்லைன்னா, இத்தனையும் என் பலத்தினால நான் சம்பாதிச்சாலும் என் உயிரை காப்பாத்தினதான் இதை நான் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியும். அதனால யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ போயிடணும் போது. இல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. பிரதர், சிஸ்டர், ஒன்றை மட்டும் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய பிளெஸிங் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். உங்க முயற்சி இருக்கலாம், உங்க தாளந்துகள் இருக்கலாம், உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், ஆனா எப்பவுமே உங்களை பேஸ் பண்ணி, உங்களுடைய திறமைகளை பேஸ் பண்ணி, உங்களுடைய பணத்தை பேஸ் பண்ணி, உங்க சொந்தக்காரங்களை பேஸ் பண்ணி எதையுமே செய்யாதீங்க. கர்த்தரை நம்பி செய்யுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய பலத்தை நம்பி போனவங்க எத்தனையோ பேர் விழுந்து போயிருப்பாங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்க, அவ்வளவு திறமை படைத்தவர்கள். ஆண்டவர் அதற்கு என்றைக்குமே விரோதி, என்றைக்குமே விரோதி. மாம்சத்துல யோசிக்கிறத முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா குறைத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மாம்சத்துல யோசிக்கிறத முதல்ல குறைச்சிருங்க. நீங்க யோசிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு விடிவு காலம்
வரவே வராது. எத்தனை போராடுவீங்க, எத்தனை கடன் வாங்குவீங்க, எத்தனை பேர்கிட்ட போய் கை கட்டி நிற்பீங்க. அதற்கு மாறாக கர்த்தர் கட்டளையிடும் என்று கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். கர்த்தர் பாதைகளை திறப்பார். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஆயத்தமாக போகிறேன், என் சிந்தையில் நான் ஆயத்தமாக போகிறேன். இனி என்னுடைய பலத்தை வைத்து நான் மோதுகிறதா அல்ல, உம்முடைய கிருபை சார்ந்து, உம்முடைய இரக்கத்தை சார்ந்து கொஞ்சம் அப்படியே முன்பாக வந்து நீங்க ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இருக்க போறார். வருகிற மாதத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நடத்த போகிறார். அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இருக்கிற அந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா வேக வேகமாக போயிடும். இது எப்படி போயிடும்? ரொம்ப வேகமாக போயிடும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பாருங்கள், நவம்பர் முடிய போகுது. நவம்பர் முடிய போகுது, அவ்வளோதான். இனி அடுத்து டிசம்பர் ஆரம்பிச்சிச்சா அவ்வளோதான். கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரிலாம் நியூ இயர்லாம் இருக்கிறதுனால அவ்வளோதான், ரொம்ப வேகமாக போயிடும். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், இப்போவே நீ என்ன பண்ணுங்கன்னா ஆயத்தப்படுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆயத்தை என்ன பண்ணணுமாமா? என் மனசை நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டாவது நான் எதை ஆயத்தப்படுத்துகிறேன்னா என் யோசனைகளை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த யோசனையை ஆயத்தப்படுத்துறது என்னன்னா, ஆண்டவரையே பக்கத்தில் வச்சுட்டு என் பலத்தை நான் என்ன பண்ணக்கூடாது. அந்த லோத்து மட்டும் அந்த 2 புருஷர்களையும் வந்து, சரிப்பா நீங்க எடுத்துங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா நான் என்ன எதுவும் கேட்டுறாதீங்க. வந்திருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 2 சொந்தக்காரங்கள்ல, அவங்க 2 பேரும் 2 தூதர்கள் அப்படின்னு இவனுடைய பிரச்சனைய அவங்க கையில கொடுத்து அனுப்பியிருந்தா வெற்றி யார் பக்கத்தில் இருந்திருக்கும் சொல்லுங்களேன். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிடிமானமே இல்லாம போயிடுச்சு. இல்ல, ஒரு அப்பாவா இருந்துட்டு அப்படி பண்ணலாமா? தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு விடலாமா? அதனாலதான் அவங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிள்ளைங்க எங்க அப்பாவை என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணிட்டாங்க. குடும்பம் எப்படி போகுது பாருங்களேன். குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்குது. எல்லாம் முளையிலே கிள்ளாம வளர்த்து விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான செயலெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. நான் சொல்றேன், அந்தரங்கத்தில் புசிக்கிற தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும், தித்திப்பா இருக்கும், ஆனா முடிவு கசக்கும். நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, எப்பவுமே தவறான பாதை வந்து நமக்கு நல்லதில்லை, அது கெட்டது தான். அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நீடிக்காது. அதான் சாராயத்தை முதல்ல குடிக்கும் போது இது இன்பமா இருக்குமாமா, ஆனா தாண்டு அது பாம்பு மாதிரி நமக்கு முன்னாடி நிற்குமா. அதான் பைபிள் சொல்றது, ஒரு வேசிக்காக தன்னுடைய கடைசி வஸ்திரத்தை கூட அவன் என்ன பண்ணணுமாமா, இழக்கணுமாமா. ஒரு 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 தவறான உறவுக்காக தன்னுடைய கடைசி அவன் போட்டிருக்கிற. அதான் சிலர் சொல்லுவாங்க, என்னை வந்து ட்ரௌசரோட நிக்க வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த நிலைமை. வேசிக்கு பின்னாடி, அசுத்தத்திற்கு பின்னாடி, இச்சைக்கு பின்னாடி போறவனுடைய நிலைமை, அவனுடைய கடைசி வஸ்திரத்தை கூட அவன் இழக்க வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். இன்னைக்கு நிறைய பேருக்கு அரசாங்கம் எல்லாம் ரொம்ப அனுமதி கொடுக்கறது மாதிரி இருக்குது, அதனுடைய விளைவு தெரியல அவங்களுக்கு, அதனுடைய விளைவு தெரியல. அதனால ஆண்டவரே, என் பலன் அல்ல, நான் இனி எதை யோசிச்சாலும் எதில் யோசிக்க மாட்டேன்னா என் பலத்தை வச்சு யோசிக்க மாட்டேன். நான் சொல்றேன், அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சத்தமா சொல்லுங்க, அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரெண்டாவது சொன்னது, எதையுமே உங்க பலத்தை வச்சல்ல, யார் பலத்தை வச்சு நீங்க நம்பணுமா? உங்க பலத்தை வச்சு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீழே வந்துருங்க. எப்பவுமே அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப வெற்றியாகி உங்களுக்கு கிடைக்காது. ஆமென் சொல்லலாம். ஜெபிக்க போறோம். அதற்காக ஒன்று என் மனதிலே ப்ரிப்பரேஷன், இன்னொன்று சிந்தையிலே நான் ஆயத்தப்பட போகிறேன். கரங்களை எல்லாரும் உயர்த்தி, நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மட்டும்தான், உண்மை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் மனம் மாறுவது இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவனும் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தர் அவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை முழுவதுமாய் நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களோடு கூட கிரியை செய்கிற ஒரு நல்ல கர்த்தராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே,
உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். இப்ப சொல்லுவோம், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் எனக்கு முன்பாக செல்லும் மகிமையின் மேகம். தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை அவர் தாங்கிடுவார். என்னுடைய இயேசுவுக்கு சித்தனா இந்த வருடத்தோடு இந்த மாதத்தோடு முடிந்து எனக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தொடங்க பண்ண போகிறார். எனக்கு ஒரு ரகபோத் தொடங்க போகிறது. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசு சித்தினா முடிந்ததே, தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கிய. இப்ப கைய மேல எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே. விசுவாசத்தோடு பாடும், யெகோவா தெய்வமே, தெய்வமே, என்னை பெருக. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அற்பமாய் நினைக்க முடியும்? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றுவார். நான் கண்ணீரோடு விதைத்தது எல்லாவற்றையும் என் இயேசு கம்பீரமாய் அறுக்க செய்வார். என் குறைவெல்லாம் நிறைவாகும், என் வறட்சி செழிப்பாகும். என் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் என்னை போஷிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் ஆறுக்கச் செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் ஆறுக்கச் செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. இப்ப சொல்லும், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய், எல் ஷடாய், ஹல்லேலூயா. யெகோவா தெய்வமே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய். சொல்லுங்க, நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடு. எல்லாருடைய கரங்களை தட்டி எல் ஷடாய்,
Hallelujah. Praise the Lord. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய். நீ நல்லவர் 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 உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரை நம்பத்தக்கவர், நீர் ஒருவரை உண்மை உள்ளவர். உங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் அதை நிறைவேற்றுகிற நல்ல கர்த்தர். இந்த உபவாச ஜெபத்துல எல்லா பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிறவங்க, ஆன்லைன் மூலமா இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருச்சபையில இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்படியே ஒருத்தருடைய கைகளை ஒருத்தர் கோர்த்து பிடித்து, யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தார். ஆன்லைன்ல தனியாக ஒருவேளை இருந்தா கூட நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் உங்க பக்கத்துல இறங்கி வருவார். உங்களுக்கு அவர் ஒரு பெரிய பிரேயர் பார்ட்னரா கர்த்தர் மாறுவார். உங்க கரத்தை கோர்த்து பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். ஜெபிங்க, பாரப்படுங்க. அந்த சிஸ்டருக்காக பாரப்படுங்க, அந்த பிரதருக்காக பாரப்படுங்க. நீங்க பாரப்படும் போது ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அதிசயத்தை செய்வார். ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சிருக்கிற இந்த சிஸ்டர், நான் ஜெபிக்கிற இந்த சிஸ்டர், நான் ஜெபிக்கிற இந்த பிரதர் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அடுத்த வாரம் வரும்போது அவங்க சொல்லணும், சிஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மகிமை வந்துருச்சு. தகப்பனே, இந்த சத்தத்தை யார் கேட்டாலும் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவங்கள வெற்றி அடைய செய்யட்டும். அப்பா, உங்க தலையை நிமிர பண்ணட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்து அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி அவருடைய தேவைகளை சந்தித்ததற்காக எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அற்புதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.